கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. வடலூரில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கப்படும் என்று சொல்லியிருந்த முந்தைய திமுக அரசு அந்த திட்டத்தை கைவிடப் போகிறோம், கைவிட்டு விட்டோம் என்று தற்போதைய தவேக அரசு நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறது. இது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியல் இஷ்யூ ஆச்சு கடந்த 2-3 ஆண்டுகளாக. இதோடைய பேக்ரவுண்ட் என்ன, இதோடைய முழு டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பலர் இணையத்தில் ரொம்ப தீவிரமாக எழுதிட்டு இருக்காங்க. இது விகடனில் ஒரு டீட்டெயில்டு ஆர்டிக்கிள் வந்திருக்கு. நம்ம அதுலேருந்து ஒரு செலக்டான ஒரு சில விஷயங்களை பற்றி மட்டும் பார்ப்போம். இந்த பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறது இந்த ஆர்டிக்கிள் ரொம்ப நல்லாவே சொல்லுது. 2021 சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் கவனிங்க, 2021 ஆட்சிக்கே வரலை, சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் திமுக ஏகப்பட்ட வாக்குறுதிகள் கொடுத்துருந்தாங்கல்ல, அதில் ஒரு வாக்குறுதியாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வள்ளலாரின் கருத்துக்களை பரவலாக்கும் விதமாக வடலூரில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கப்படும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. பிறகு ஆட்சிக்கு வந்த உடனேயே ஒரு அரசாணை வெளியிடப்பட்டு சுமார் 100 கோடி ரூபாய், 99.9 கோடி ரூபாய் நிதியில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கப்படும் அப்படின்ட்டு நிதி ஒதுக்கிட்டாங்க. நிதி ஒதுக்கினவங்க அதற்கு தேர்ந்தெடுத்த இடம்தான் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது எந்த இடம் அப்படின்னா, வடலூரில் வள்ளலார் ராமலிங்க அடிகளார் அல்லது வள்ளலார். வள்ளலாருங்கிறது சிறப்பு பெயராக அவருடைய அடியார்கள் அவருக்கு கொடுத்த பெயர். இது வள்ளல் பெருமானார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவருடைய இயற்பெயர் ராமலிங்கம். அவர் ஆன்மீகத்தில் அவர் ஒரு பெரிய வேரியேஷன். அவர் பலவேறு கடவுள்களை துதித்து பாடி, ஒரு கட்டத்தில் முருகனை துதித்து பாடி, விநாயகரை துதித்து பாடி, அதுக்கப்புறம் அவர் முழுமையாக அவர் சிதம்பரத்தில் உள்ள நடராஜரை துதித்து பாடி, ஒரு ரொம்ப தன்னை நடராஜரோடு ஐக்கியமாக ஆக்கி கொண்டு, அதற்கு பிறகு அவர் இது எல்லாத்தையும் கடந்து, அதாவது உருவ வழிபாடு என்பதை கடந்து ஜோதி ரூபமாக பிரமத்தை, இறைவனை காண ஆரம்பித்தார். அப்போ அவருடைய திரு அருட்பா அப்படிங்கிற பேரில் அவர் எழுதிய பாடல்கள் அனைத்தும் அவருடைய காலத்துக்கு பிறகு தொகுக்கப்பட்டிருக்கிறது. திரு அருட்பா தொகுப்புகள் கிடைக்கின்றன. அவர் வாழ்ந்த காலத்திலே அவருக்கு ஒரு மிகப்பெரிய அடியார் கூட்டம் உருவானது. அவங்க அவரை ஒரு வாழும் சித்தராகவே தான் அவர்கள் கருதினார்கள். ஒரு பெரிய கான்ட்ரவர்சி இவருடைய வாழ்க்கையில் வந்தது. இவருடைய பாடல்கள் கோவில்களில் பாடப்பட ஆரம்பித்தன. அவர் சிவனையும் முருகனையும், பெரும்பாலும் சிவனையும், கொஞ்சம் முருகன், விநாயகர் போன்றவர்களையும் அவர் பாடியிருக்கிறார். அப்போ சிவ வழிபாட்டுக்குன்னா அவருடைய பாடல்களை கோவில்களில் பாடுவது ஒரு பெரிய தவறு இல்லை. ஆனால் ஒரு கட்டத்தில் ஆறுமுக நாவலர் அப்படிங்கிறவர், இவர் ஒரு பெரிய ஜெயண்ட். ஆறுமுக நாவலர் இலங்கையில் பிறந்து வளர்ந்தவர். ஆனால் அந்த சமயத்தில் இந்த இலங்கை, தமிழ்நாடு, இந்தியா அப்படிங்கிற பிரிவெல்லாம் கிடையாது. நம்ம சொல்கிறது சுதந்திரத்துக்கு முற்பட்ட ஒரு காலம் இல்லையா? அப்போ ஆறுமுக நாவலர் தமிழ்நாட்டிலும் மிக பிரசித்தம். இலங்கையில் இவருடைய மிகப்பெரிய ரோல், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, இவர் கிறிஸ்துவ பைபிளை தமிழாக்கம் செய்யக்கூடிய ப்ராஜெக்டில் ஈடுபட்டார். தமிழ் புலவர்கள். அதுக்கப்புறமா அதிலிருந்து அவருக்கு ஒரு கட்டத்தில் சைவத்துக்கு ஒரு மறுமலர்ச்சி கொடுக்க வேண்டும்ங்கிற எண்ணம் தோணிருச்சு. அவர் இந்த மிஷனரிகளை எதிர்க்க ஆரம்பித்தார். ஆரம்பத்தில் அது ஒரு தொழிலாக அதை கேட்டிருப்பாங்க, இதை கொஞ்சம் டிரான்ஸ்லேஷனுக்கு உதவுங்கன்னு. அதற்கு உதவியவர் பிற்காலத்தில் சைவ மறுமலர்ச்சிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டார். சைவ சித்தாந்தி. தமிழ்நாட்டின் பலவேறு சைவ மடங்கள் இவருக்கு ஒரு பெரும் ஆதரவை தெரிவித்தன. நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்திருக்கிறார். பட் ரொம்ப முக்கியமாக அவர் என்ன பண்ணினார்னா, ராமலிங்க அடிகளாரின், அதாவது வள்ளலாரின் பாடல்களை அடியார்களின் பாடலோடு, அடியார்கள்னு அவர் சொல்கிறது 63 நாயன்மார்கள், அவர்களுடைய பாடலுக்கு இணையாக வைத்து பாடக்கூடாது. நீங்கள் தேவாரம் பாடியவர்களையும் திருவாசகம் பாடியவருடைய பாடலையும் கோவில்களில் ஒலிக்க வேண்டுமே தவிர, ஓதுவார்கள் அவற்றைத்தான் பாட வேண்டுமே ஒழிய, இன்றைக்கு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவருடைய ஒரு பாடலை, அது என்னதான் துதிப்பாடலாக இருந்தாலும் அந்த பாடலுக்கு இணையாக வைத்து பாடக்கூடாது அப்படிங்கிறதுல அவருக்கு ஒரு கருத்து இருந்தது. மேலும் தத்துவார்த்த ரீதியிலேயே அவர்
பல இடங்களில் குறை காண்றாரு ராமலிங்க அடிகளாருடைய பாடல்கள். அது என்ன மாதிரி ஆயிடுச்சுன்னா, அது ரொம்ப காமெடியான ஒரு விஷயமாக, ஒரு பக்கம் வள்ளலாரின் சீடர்கள், இன்னொரு பக்கம் ஆறுமுக நாவலருடைய வழியை பின்பற்றுபவர்கள், இவங்க ஒருத்தரை ஒருத்தர் கடுமையாக திட்டி எழுத ஆரம்பித்தாங்க. ஏகப்பட்ட நூல்களை அவர்கள் வெளியிட ஆரம்பித்தனர். இதை சரவணன்கிற ஒரு மிக பிரமாதமான ஆராய்ச்சியாளர் ஒரு புத்தகமாக தொகுத்திருக்கிறார். அருட்பா மருட்பா சர்ச்சை பற்றிய ஒரு முழுமையான புத்தகமாக அது வந்திருக்கிறது. அதில் அவர் இந்த கண்டனங்களை எல்லாம் தொகுத்து யார் யார் என்ன சொன்னாங்க, அதற்கு மறுப்பாக இவங்க பக்கம் என்ன சொன்னாங்க, கெட்ட வார்த்தைகள்லாம் அதில் சர்வசாதாரணமாக விளையாடும். ஒரு கட்டத்தில் இன்றைய இணையம் இருக்கு இல்லையா, அப்போ பிரியங்கா காந்தி ஒன்று சொல்லிடுவாங்க, உடனே பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவாளர்கள் பிரியங்கா காந்தியை கண்டிப்பாங்க. அப்போ காங்கிரஸுடைய ஆதரவாளர்கள் பிரியங்காவை கண்டித்தவர்களை கண்டிப்பார்கள். இது ஒரு கட்டத்தில் கருத்து ரீதியிலான விமர்சனத்திலேருந்து டக்குன்னு அடுத்து உடல் உறுப்புகளை எல்லாம் பற்றி சொல்லி படங்கள் போட்டு வேற லெவலுக்கு போயிடும். அதே மாதிரி அந்த காலத்தில் அருட்பா மருட்பா விவகாரத்தில் இதுதான் நடந்தது. அருட்பா என்று வள்ளலாருடைய பாடல்களை அவருடைய சீடர்கள் பக்தர்கள் அதை சொல்லிட்டு இருந்தாங்க. நாவலர் தரப்பு என்ன சொன்னுச்சுன்னா, இது அருட்பா கிடையாது, அருளாளர்கள் இயற்றும் பாதான் அருட்பா, சைவர்களை மருள வைக்கும் பா, அவர்களை மிரட்சி அடைய வைக்கும் அல்லது மயக்கும் தவறான பாதைக்கு அழைத்து செல்லும் பா, அதனால மருட்பா அப்படிங்கிற பெயரால் அவர்கள் அழைக்க ஆரம்பித்தார்கள். இந்த பிரச்சனை ரொம்ப பெரிதாக ஆகி கோர்ட்டுக்கு போச்சு. கோர்ட்டில் போய் அது மான நஷ்ட வழக்காக போய் அது ஒரு பெரிய லாங் வெண்டிங். அதில் சிதம்பரம் தீட்சிதர்கள் சில பேர், ஆறுமுக நாவலர், இவங்க எல்லாரும் மேலேயும் வழக்கு தொடுக்கப்பட்டு ஒரு மாதிரி ஒரு குழவிழான்னு முடிஞ்சது இந்த வழக்கு. பட் இந்த பேக்ரவுண்டுக்காக தான் இதை சொல்கிறேன். இப்போ வள்ளலாருக்கென்று ஒரு தனியான ஒரு சம்பிரதாயம் உருவாக ஆரம்பித்தது. அவர் இறப்புக்கு பிறகு அது இன்னும் கூர்மை அடைய ஆரம்பித்தது. ஏன்னா வள்ளலார் ஒரு சாதாரணமான சில பாடல்கள் மட்டும் எழுதி வச்சுட்டு போகலை. அவர் எக்கச்சக்கமாக எழுதியிருக்கிறார். உரைநடையில் நிறையா எழுதியிருக்கிறார். எப்படி வாழ வேண்டும், எதை சாப்பிட வேண்டும், எப்படி தூங்க வேண்டும், எப்படி குழந்தைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும்னு அவர் எழுதாததே இல்லை. எப்படி குளிக்க வேண்டும், எப்படி திருநீறு பூச வேண்டும், எப்படி மலஜலம் கழிக்க வேண்டும், எல்லாமே. அதாவது சீரியஸாக, நான் நாட் ஜோக்கிங். அவருடைய தொகுப்புகள் முழுமையாக கிடைக்கின்றன. என்னென்னவோ எழுதியிருக்காரு அவர். அப்போ அது தனியாக ஒரு கல்ட் ஃபார்மேஷன். கல்ட்டுங்கிறத இங்கே கெட்ட வார்த்தையாக சொல்லலை. அவர் சொன்னபடி வாழ்வதற்கான நிறைய பேர் இருக்காங்க. இன்ஃபேக்ட் தமிழ்நாடு முழுக்க சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிற பேரில் பல்வேறு மன்றங்களை அவர்கள் கிரியேட் பண்ணியிருக்காங்க, வள்ளலாருடைய ஆதரவாளர்கள். அவர் நிறைய விஷயங்களை முன்வைத்தார். பசி என்று ஒருவருக்கு உணவளித்தார். அப்புறம் இந்த சாதி மத வித்தியாசம் பார்க்காமல் அனைவரையும் ஒன்றாக பார்ப்பது. ஸோ அவருடைய வழிபாட்டு முறை, அதை பின்பற்றுவோர்கள் அப்படிங்கிறவங்கள நம்ம இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இந்து செக்டில் ஒருத்தராக தான் நம்ம அவங்கள பார்க்குறோம். பட் அதில் ஒரு சில வித்தியாசங்களும் இருக்கின்றன. இன்றைக்கு எவ்வளவோ செக்டேரியன் டிஃப்ரென்சஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. அப்படி அவர் அவருடைய காலத்திலேயே சத்திய ஞான சபை இதெல்லாம் உருவாக ஆரம்பித்து விட்டது. அந்த வடலூருங்கிற அந்த இடத்துல கிராமத்து மக்கள் இவரை ஒரு மகானாகத்தான் நினைத்தார்கள். பார்வதிபுரம் அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்த மக்கள் அவருக்கு நிறைய லேண்டை கொடுத்தாங்க. தங்களுடைய நிலங்களை கிராம மக்கள் தாங்களாக முன் கொடுத்தாங்க அவருக்கு. கிட்டத்தட்ட 120 ஏக்கர் என்று சொல்லப்படுகிறது. பின்னாடி தகவல் வருது. அந்த நிலத்தில் அவர் அந்த நிலத்தை எடுத்துக்கொண்டு அதில் அவர் சத்திய ஞான சபை, தர்மசாலை, அருட்பெருஞ்சோதி மண்டபம் இதெல்லாம் அங்கே உருவாகுது. போக மீதி எல்லாம் ஓப்பன் வெளி. அந்த வெளியை பின்னால் வரக்கூடிய மக்கள் பெருவெளி அப்படின்னு அதை அழைக்க ஆரம்பித்தார்கள். இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஏன்னா வள்ளலாரே தன்னுடைய பாடல்களில் இந்த ஆகாசம் அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப அவரை தொட்டுது. அதனால் அவர் அண்ட பெருவெளி நிறையா சொல்கிறாரு. நான் நோட் பண்ணியிருக்கேன். பெருவெளி, வெட்டவெளி, வெளி. இப்போ வெளி அப்படின்னா திறந்த வெளிங்கிறது வார்த்தையை நம்மளே கேட்டிருப்போம். லார்ஜ் ஓப்பன் ஸ்பேஸ், அதுதான் ஞான வெளி, அருள் வெளி அப்படின்னு சொல்கிறாரு. இதை இதற்கு இணையாக அவர் பயன்படுத்தக்கூடிய ஒரு சமஸ்கிருத வார்த்தை பார்த்தீங்கன்னா சித் ஆகாசம்.
உங்களுக்கு சிதம்பரம்ங்கிற பேர் எப்படி வந்தது அப்படிங்கிறதே பலவேறு வேரியேஷன்ஸ் இருக்குது. சிற்றம்பலம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பீங்க. இல்லை, அது சித்து, சித் ப்ளஸ் அம்பரம், சித் அம்பரம். இப்போ அம்பரம் அப்படின்னா வெளி எகெயின். ஸோ இந்த சித் ஆகாசம், சித் அம்பரம், பெருவெளி, வெட்டவெளி இப்படின்னு வெளி அப்படிங்கிறத வந்து அவர் மனசில் அவர் வந்து நிறைய பாடல்களில் அதை பயன்படுத்தியிருக்காரு. ஆனால் மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த சத்தியஞான சபை அதற்கு எதிராப்பில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட பல 10 ஏக்கர்கள், 70லேருந்து 100 ஏக்கர் இருக்குன்னு வச்சுக்கங்க, அந்த வெளியை பெருவெளி அப்படின்னு மக்கள் அழைக்க ஆரம்பித்தாங்க. ஸ்டாலின் முதல்வரான உடனே 100 கோடி ரூபாயில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைப்போம் அப்படின்னு சொன்னவர், இந்த இடத்துல தான் அதை அமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ தான் பிரச்சனை ஆரம்பிச்சது. அவங்க என்ன நினச்சிட்டு இருந்தாங்க போல இருக்கு, ஒருவேளை மக்கள் வந்து எங்கேயோ நிலத்தை பக்கத்தில் வாங்கி அந்த இடத்துல வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கிறாரு, அரசாங்கம் காசு கொடுக்குதுன்னா பண்ணிட்டு போகட்டும், நமக்கு என்ன இதில் பிரச்சனை அப்படின்ட்டு போயிருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல பண்ணுவோம் அப்படிங்கும்பொழுது அதில் சில பேருக்கு அதில் ஒரு பிரச்சனை வந்தது. என்ன மாதிரியான பிரச்சனை அப்படின்னா, தைப்பூசத்துடைய அந்த நாளில் பல நாடுகளைச் சேர்ந்த லட்சக்கணக்கான மக்கள் அந்த இடத்துல கூடுவாங்க. வள்ளலார் இறைவனோடு ஜோதியாக கலந்த நாள் என்று கருதப்படுகிறது. அப்போ அதை கொண்டாடும் விதமாக அவர்கள் அங்கே வராங்க. அவர்கள் அனைவரும் அந்த இடத்துல நிற்பாங்க. லட்சக்கணக்கானவர்கள் நிற்பதற்கு ஏக்கர் கணக்கில் நிலம் வேணும். இப்போ நீங்கள் அந்த இடத்துல போய் சர்வதேச மையம் என்று ஒன்றை கட்டினால் அங்கே எப்படி மக்கள் கூட முடியும்? மாறாக ஒரு சில பேர் தான் அங்கே இருக்க முடியும். அதுவும் அந்த இடத்துல வந்து அவர்களுக்கான தங்குமிடம், உயர் ரக விடுதி, இந்த மாதிரியான பிளான் எல்லாம் வந்து இதுக்குள்ளே கொண்டு வராங்க. இப்போ இதற்கு வந்து கடுமையான எதிர்ப்பு பல தரப்புகள்லேருந்து வந்தது. அது ஒரு லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பலர் வந்து அதை எதிர்த்திருக்காங்க. முதல்ல வந்து அந்த பகுதியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு கட்சின்னு பார்த்தா பாட்டாளி மக்கள் கட்சி. மருத்துவர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் இவங்க எதிர்த்திருக்காங்க. இந்த கான்செப்டை முன்வைக்கிறவர் திமுக அப்படிங்கிறதுனாலேயே உங்களுக்கு மற்ற கட்சிகள், அதிமுக அதை கடுமையாக எதிர்த்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி எல்லாம் அதுக்கு வந்து அறிக்கையெல்லாம் விட்டுருக்காரு. பாரதிய ஜனதா கடுமையாக எதிர்த்திருக்கிறது. பலவேறு சிறு குழுக்கள், முக்கியமாக வந்து சீமான் எதிர்த்திருக்கிறாரு. என்ன காரணத்தினால அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. சீமான் எதிர்த்திருக்கிறாரு. தமிழர் இயக்கங்கள்லாம் எதிர்த்திருக்கின்றன. அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் எதிர்த்திருக்கிறார்கள். இந்த பார்வதிபுரம் மக்களில் ஒரு சிலர் எதிர்த்ததாகவும் தகவல்கள் இருக்கின்றன. இப்படி வந்து மிக கடுமையாக, அப்புறம் டிடிவி தினகரன் எதிர்த்திருக்காரு. இப்படி பலவேறு பேர் எதிர்த்திருக்காங்க. ஆனாலும் இதை பற்றி கவலைப்படாமல் 2024 பிப்ரவரி 17 அன்று முதல்வர் ஸ்டாலின் காணொலி மூலம் இதுக்கு அடிக்கல் நாட்டுறார். உடனே ஒரு பெரிய போராட்டம் நடக்குது. வேலை ஆரம்பிச்சிடுறாங்க, குழி தோன்றாங்க. ஏன்னா ஒரு கட்டடம் கட்டணும்னா அஸ்திவாரம் போடணும். ஸோ அதுக்கான குழி தோண்டும் வேலைகள் ஆரம்பித்து விட்டது. உடனே ஒரு 2-3 பேர் வழக்குகளை தொடுக்கிறார்கள் உயர்நீதிமன்றத்தில். சென்னை உயர்நீதிமன்றத்தில் நம்ம பேசுகிறது வந்து 2024. 2024 அக்டோபர் 10ஆம் தேதி. அப்போ வந்து இந்த டெம்பிள் பெஞ்ச் அப்படின்னு ஒன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருந்தது. இப்போவும் இருக்குது அந்த டெம்பிள் பெஞ்ச். அதாவது இந்து சமய அறநிலையத்துறை, கோவில்கள், அது தொடர்பான எந்த வழக்கு வந்தாலும் இந்த பெஞ்சுக்கு வந்துடும். இதில் வந்து ரொம்ப நாள் நீதிபதிகள் மகாதேவன், ஆதிகேசவலு அப்படிங்கிறவங்க தான் அந்த பெஞ்சை ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு மகாதேவன் உச்சநீதிமன்றத்துக்கு போயிடுறாரு. ஸோ இந்த பெஞ்ச் வந்து ஒரு மாதிரி வேற நீதிபதிகள் வந்துடுறாங்க. பட் அந்த நீதிபதிகள் மகாதேவன், ஆதிகேசவலு பல வழக்குகளை, கோவில் சம்பந்தமான வழக்குகளை விவாதித்தவர்கள். அப்போ வந்து இந்த மனுதாரர்கள் இந்த வடலூர் பெருவெளியில் எந்த கட்டுமான பணிகளும் மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. கூட அவங்க வந்து என்ன சொல்லிடுறாங்க, இந்த பெருவெளி தான் வள்ளலார் தன்னுடைய பாடல்களில் குறிப்பிட்ட பெருவெளி அப்படின்னு சொன்னதுக்கு வந்து நீதிபதிகள், முக்கியமாக அது மகாதேவனாக தான் இருக்கணும்னு என்னுடைய கெஸ்ஸு. ஏன்னா அவருக்கு வந்து தமிழ் படிப்பு ஜாஸ்தி. அவர் வந்து அப்படியெல்லாம் ஒன்றும் இந்த அவர் சொல்கிற பெருவெளிங்கிறது வேற, நீங்கள் சொல்கிற இந்த ஓப்பன் ஸ்பேஸுங்கிறது வேற, அதனால் வந்து அந்த பொருளை இந்த பொருளோடு குழப்பி கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இடைக்கால தடை கொடுத்துறாங்க. அது மேலே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 106 ஏக்கர் நிலம் அவர் கிராமத்து மக்களால், பார்வதிபுரம் கிராமத்து மக்களால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கி பார்த்தா அங்கே வெறும் 71 ஏக்கர் மட்டும்தான் இருக்குது. மீதி எல்லாம் வெவ்வேறு ஆட்கள் ஆக்கிரமிச்சிருக்காங்க, கடைகள் கட்டியிருக்காங்க, என்னென்னவோலாம் நடந்திருக்கு அந்த இடத்துல.
இன்னைக்கு வந்து 71 ஏக்கர் மட்டும்தான் இருக்குங்க. பெருவெளின்னு சொல்றது வந்து ஒரிஜினல் 106 ஏக்கர் சுருங்கி போயிருக்கிறது. சுத்தி பார்த்தா 400 கடைகளால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது சுற்றி உள்ள இடம். ஸோ அதனால அவங்க வந்து 400 கடைகளையும் ஆக்கிரமிப்பையும் அகற்ற வேண்டும். சர்வதேச மையம் இங்க அமைக்கலாம்னு யார் உங்களுக்கு ஒரு பெருவெளி அப்படின்னா, அல்லது ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்னா, அதை மக்கள் வள்ளலாருக்கு கொடுத்திருக்கிறார்கள். அப்ப இங்க நீங்க அமைக்கலாம் என்ற அனுமதியை உங்களுக்கு யார் கொடுத்தது அரசுக்கு? அப்படின்னு ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புறாங்க. அதை பத்தி அரசு தரப்புல இருந்து பேச்சே இல்ல. இப்ப இதை முன்னின்று நடத்துறாரு அப்படின்னு பார்த்தா சேகர் பாபு. அப்பொழுது இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தவர். அப்ப அவங்க கேட்குறாங்க, நீங்க வந்து என்ன நீங்க மாட்டுக்கு கட்டுவீங்களா? கட்டட அனுமதி முதல்ல இந்த லேண்ட் உங்களுக்கு சொந்தமா? இப்ப அரசு வந்து யார் சார்பில் இந்த இடத்துல நீங்க கட்டடத்தை எழுப்புறீங்க? யார் உங்களுக்கு அனுமதி கொடுத்தா? யாருடைய திட்டம் இது? அப்படின்னு அவங்க நிறைய கேட்குறாங்க. நீங்க உடனே அரசு தரப்புலேருந்து உடனே வந்து ஜகா வாங்கிட்டு, இல்லைங்க நாங்க வந்து எல்லா அனுமதியும் வாங்கிட்டு தான் கட்டுவோம். அப்ப எப்படி நீங்க அனௌன்ஸ் பண்ணீங்க? எப்படி நீங்க கால்கோல் விழான்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு வந்து அடிக்கல் நாட்டும் விழாவை எப்படி பண்ணீங்க? அதை பற்றிலாம் அரசு கவலையே படுறது கிடையாது. ஸோ அதுக்கு ஒரு அறங்காவலர் குழு நியமிக்கப்பட்டு ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட வேண்டும் அப்படின்ட்டு ஒரு ஒர்க் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கமாக. அதுக்கப்புறம் வந்து பேரலி இன்னொரு ஆக்டிவிட்டி வேற ஆரம்பிச்சிருக்கு. அந்த சர்வதேச மையத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் முதியோர் இல்லம் மற்றும் சித்த மருத்துவமனை கட்டும் பணி, அதுக்கு மட்டும் பர்மிஷன் கொடுக்குறாங்க இந்த டெம்பிள் பெஞ்ச் ஆதிகேசவலு மகாதேவன் அமர்வு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே வந்து இந்த முதியோர் இல்லத்தை கட்டுங்க, சித்த மருத்துவமனை கட்டுங்க, ஏன்னா அது 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது, வேறு எதுவும் இந்த இடத்துல கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை ஒத்தி வைத்துடுறாங்க. 2024 இது நடக்குது. அதுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் இப்போ 2026 வருது. வந்த உடனே மீண்டும் இந்த வழக்கு 30/7/2026 நேற்றைக்கு இப்போ நீதிபதிகள் மாறிட்டாங்க. ஜெயச்சந்திரன் சவுந்தர் அவர்களுடைய அமர்வு முன்னாடி விசாரணைக்கு வருகிறது. இப்போ வந்து அறநிலையத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர், நாங்கள் வந்து இந்த திட்டத்தை கைவிட்டு விட்டோம், சர்வதேச மையம் அமைக்கும் திட்டத்தை கைவிட்டு விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு மாற்று திட்டம் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த லேண்ட் பெருவெளின்னு இவங்க சொல்கிறாங்கல்ல, அந்த லேண்டில் அங்கே தான் ஜோதி தரிசனம் பார்க்குறவங்க எல்லாரும் குழுமி இருப்பாங்க. அந்த இடத்துல நாங்கள் ஒன்றும் பண்ணாமல் வேறு இடத்துல முதியோர் இல்லம், நூலகம், ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி ஒன்று, இதெல்லாம் கட்டுவதற்கான ஒரு மாற்று திட்டத்தோடு வருகிறோம். மேலும் இந்த இப்போ கையில் 71 ஏக்கர் நிலம் இருக்குது, இந்த ஓப்பன் ஸ்பேஸ், அதை சுற்றி சுற்றுச்சுவர் அமைக்கணும். ஏன்னா இல்லாட்டி இதுவும் அப்படியே என்க்ரோச் பண்ணிகிட்டே போயிடுவாங்க. அதை சுற்றி நாங்கள் சுற்றுச்சுவர் அமைக்கிறோம் அப்படின்னு அதுக்கு வந்து பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. ப்ளஸ் இந்த அடிக்கல் நாட்டுறதுக்கும் அந்த இடத்துல ஒரு கட்டுமானத்தை எழுப்புவதற்கும் குழி தோண்டியிருக்காங்க இல்லையா, அந்த குழியை நிரப்பி மூடி விடுகிறோம், பழைய நிலைக்கு கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு இவங்களும் சொல்ல, கோர்ட் அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் மாற்று இடத்துல என்ன வேணாலும் கட்டிங்க, அது அரசுடைய முடிவு, அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, 71 ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமிப்பிலிருந்து பாதுகாக்க சுற்றுச்சுவர் அமைக்கும் பணியை தொடங்கலாம் அப்படின்னு நீதிபதிகள் உத்தரவு கொடுத்துட்டாங்க. மற்றபடி நீங்கள் வந்து நூலகம் கட்டிக்கிங்க, எங்கே வேணாலும் பண்ணிங்க, ஆனால் இந்த இடத்துல கட்டக்கூடாது, எதுவும் இந்த 71 ஏக்கரில் கட்டக்கூடாது. ஆக்கிரமிப்புகளை இன்னும் சுற்றி இருக்கக்கூடிய 30 ஏக்கர் நிலத்தில் இருக்கிற ஆக்கிரமிப்புகள், 400 கடைகள் இருந்ததுன்னு சொன்னோம் இல்லையா, அதையெல்லாம் நீக்கி அந்த இடத்தெல்லாம் வந்து மீண்டும் கைப்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கை ஒரு 4 வாரத்துக்கு தள்ளி வச்சுருக்காங்க. ஏன் இன்னும் 4 வாரத்துக்கு தள்ளி வச்சுருக்காங்கன்னு தெரியல. இதை க்ளோஸ் பண்ணிடலாம் வழக்கை. ஏன்னா அரசே வந்து வழக்கே இந்த இடத்தில் கட்டக்கூடாது என்பது தான். அதில் ஆட்சி மாற்றம் நடந்த உடனேயே புதிதாக வந்த அரசு நாங்கள் கட்டலைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. க்ளோஸ். பார்க்கலாம் அது என்ன 4 வாரம் கழித்து முழுமையான தீர்ப்பு என்ன வருகிறது என்று. இதில் ஒரே ஒரு பாயிண்ட் தான் இதில் சொல்கிறதுக்கு இருக்குது. சென்ற அரசில் திமுக முக்கியமாக சேகர் பாபு வச்சு என்ன பண்ணாங்கன்னா, எங்கேயாவது கோவில் நிலம் ஃப்ரீ ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா எதையாவது கட்டு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. வழிபாடுனாலே கட்டடம் தான் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டாக இருக்குது. அந்த இடம் சேக்ரட் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை அந்த மக்கள், இப்போ நீங்கள் உங்களுக்கு வேறு திட்டம் இருக்கலாம், பட் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் அப்படிங்கிறது முக்கியம் அல்லவா? எல்லா துறையிலையும் இதுதான் நடக்குது. எங்கே ஏற்கனவே ப்ரொக்யூர்மெண்ட் இருக்கோ, இப்போ மது ப்ரொக்யூர்மெண்ட் இருக்கா, அதை நம்ம நேரடியாக டீல் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரொக்யூர்மெண்ட் இருக்கா, நேரடியாக டீல் பண்ணிக்கலாம். அவ்வளவு ஓப்பனாக தான் எல்லாமே நடந்திருக்கு. வேலை வாய்ப்பு கொடுக்கணுமா,
அங்கே வேற மாதிரி டீல் பண்ணிக்கலாம். நெடுஞ்சாலையில் ரோடு போட்டாலும் காசு, ரோடு போடாமலேயே போட்டேன்னு சொன்னாலும் காசு. இப்படி விளையாடி இருக்காங்க திமுக ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகளில். அதில் கட்டுறேன் அப்படிங்கிறது தான் வந்து சேகர்பாபுடைய கட்டுமான. சேகர்பாபுவே வந்து ஒரு பெரிய சிவில் என்ஜினியர். அவர் எங்கேயாவது இவ்வளோ பெரிய லேண்டு பார்த்தா ஆஹா கட்டுறா அப்படின்னு சொல்லிடுவார். அந்த அளவுக்கு வந்து கட்டி கட்டி குட்டு வாங்கியிருக்காரு கோர்ட்டில். இங்கே ஏன் கட்டுறீங்க, இங்கே கட்டக்கூடாதியா, இது வந்து எல்லா நாம்ஸையும் மறுதளிக்குது, ஆனால் நான் கட்டிடுவேன். நல்ல வேளையாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுனால உடனடியாக புதிதாக வந்த அரசு ஏதோ இதை நிறுத்து இதை நாங்கள் பண்ணலைங்க, அந்த முன்னாடி அரசு சொல்லியிருந்த எல்லா கட்டுமான திட்டங்களையும் நாங்கள் நிறுத்திடுறோம், எதெல்லாம் ஆரம்பிக்கலையோ அதெல்லாம் நிறுத்திடுறோம். சரி, எல்லாம் ஆரம்பிச்சது தெரியல என்ன பண்ண போகிறாங்க. ஸோ அப்படித்தான் இந்த கூத்தையும் நிறுத்தி இருக்கிறார்கள். இந்த கேஸ் டிஸ்போஸ் ஆகிடும், அது வேற விஷயம். மற்ற விஷயங்கள், மற்ற ஊழல்கள் அதெல்லாம் வெளியில் வருமா, தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்களா அப்படிங்கிறதான் நமக்கு தேவை. பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.